வணக்கம் நண்பர்களே, அட்சய பாத்திர உணவகம் சேனலில் இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸில் ரொம்பவே சூப்பரான சாஃப்டான பால்கோவா எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பால்கோவா செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸ் கூட அதிகமாக தேவைப்படாது, சட்டுன்னு செய்தான் எடுக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் கீ சேர்க்கலாம். கீ மெல்ட் ஆனதும் அதில் 2 கப் மில்க் பவுடர் சேர்க்கலாம். இந்த கப்புங்கிறது 250 ml கப். இந்த கப்புக்கு நான் 2 கப் மில்க் பவுடர் இதில் சேர்க்குறேன். மில்க் பவுடர் சேர்த்த அப்புறம் கரெக்டாக 3 நிமிஷம் இதை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனது போல் வரும், கூடவே இதோட ரா ஸ்மெல்லும் மாறும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறது. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதே சின்ன சின்ன கட்டிகளாம் வர ஆரம்பிக்கும். இனி நம்ம இதில் பால் சேர்க்கலாம். நான் இதில் கரெக்டாக 150 ml பால் இதில் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் செய்யுங்க. இதில் கட்டி எதுவுமே இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவு கட்டி இல்லாமல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பால்கோவா ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு கிடைக்கும், அல்லது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இனி இதில் சுகர் சேர்க்கலாம். சுகர் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் தான் நான் 2 கப் மில்க் பவுடர் சேர்த்தேன். அதே கப்பில் 1/4 கப் அளவு மட்டும்தான் நான் இப்போது சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. இந்த பால் பவுடரில் ஒரு டேஸ்ட் இருக்கும், அதனால் இனிப்பு அதிகமாக தேவைப்படாது. இதுக்கு சுகர் அதிகமாக தேவைன்னா 1/2 கப் சேர்க்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவு இதில் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதையெல்லாம் உடச்சி விடுங்க. இனி இதில் கலருக்காக நான் 1/4 டீஸ்பூனோட கம்மியாட்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டர் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வாரது வரை இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இது அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. அதனால இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இனி இது ரொம்ப திக்காகட்டும், அது வரை கிளறி கொடுங்க. இதில் சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். கரண்டியோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சின்ன சின்ன லம்ஸ் கூட அப்படியே உடஞ்சி போயிடும். இப்போது ஓரளவு திக்காகி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். நான் எதனால் இதை திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரேன்னா, நான் இதை பால்ஸ் மாதிரி பிடிச்சி எடுக்க போகிறேன். இந்த பால்ஸ் மாதிரி பிடிக்கணும்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்தால் தான் பிடிக்க முடியும். அதனால தான் நான் அதை திக் கன்சிஸ்டன்சி கொண்டு வரேன். சப்போஸ் நீங்கள் அப்படி பால் மாதிரி பிடிக்கல, இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு போதுன்னா நீங்கள் இதிலே ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இந்த மாதிரி திக்னஸ் வர்றதுக்கு அதிக டைம் எடுக்காது, சட்டுன்னு இது வேலை முடிஞ்சிடும். இப்போது இது நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இனி இதை வேறொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வேறொரு பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை விரித்து கொடுங்க. இந்த மாதிரி விரித்து பண்ணும்போது இது சட்டுன்னு கூலாகி நமக்கு கிடைக்கும், அதுக்காக தான். இப்போது 10 மினிட்ஸ் ஆகியிருக்கு. இதில் கொஞ்சமாக கையில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு, உருண்டை பிடிக்கங்க அழகாக வருது பாருங்கள். இனி இதை இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி இப்போ செய்வோம் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க. இப்படி நம்ம செய்யும்போது இதில் சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் கூட அது அப்படியே உடஞ்சிரும். கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக கையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இனி இதுலேருந்து சின்னதாக ஒரு பீஸ் எடுக்கிறேன். பீஸ் எடுத்து இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டுறேன், அழுத்தி உருட்டுறேன். இந்த மாதிரி நம்ம அழுத்தி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுக்கும்போது கிராக் எதுவுமே இல்லாமல் நம்ம கிடைக்கும், அதுக்காக தான். இனி இதை பால்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். இனி பால்ஸாக ரெடி பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கிராக் எதுவுமே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிடுச்சு. இதை போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். இப்போது நம்மளோட 5 மினிட்ஸ் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாட்டம் இருக்குது, கிராக்ஸ் எதுவுமே இல்லாமல், சின்ன சின்ன கட்டி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாட்டம் நம்ம கிடச்சிருக்குது. இதோட டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா, நார்மலாக நம்ம பாலை நல்லா காய்ச்சி அதிலேருந்து எடுக்கிற பால்கோவா டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது நம்ம சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.